بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் புனிதமிகு ஜும்ஆ கடமையை நிறைவேற்றிவிட்டு அதன் தமிழாக்கத்தை கேட்பதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், குறைந்த அமலுக்கு கூடுதலான கூலிகள் வழங்கப்படும் என்பதே இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மரணம் எப்பொழுது வரும், எப்படி வரும், அந்த மரணம் வருகின்ற பொழுது நாம் எந்த நிலையில் இருப்போம் என்ற பல கேள்விகளை மக்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மரணம் என்ற நோய்க்கு எங்கும் மருந்தெடுக்க முடியாது. உலகத்திலே நோய் ஏற்பட்டால் எங்களுக்கு விருப்பமான ஒரு வைத்தியரை நாடி நாம் சொல்லலாம். ஆனால் மரணம் என்ற நோய் வந்துவிட்டதென்று சொன்னால் எந்த வைத்தியரும் எங்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய விதியிலே எழுதி வைத்திருக்கின்றான், இவர் இன்றைய தினம் மரணிப்பார் என்பது. எனவே அதனை யாராலும் முற்படுத்தவும் முடியாது, யாராலும் பிற்படுத்தவும் முடியாது. எனவே இந்த தலைப்பில் தான் சென்ற வாரம் உங்களுக்கு ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டது. விதி பற்றிய தலைப்பில் தான் நிகழ்த்தப்பட்டது. அதன் தொடரிலே நாம் இந்த செய்தியையும் பார்க்கலாம். அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவாகியுள்ள ஒரு செய்தி, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணம் செல்வதற்காக வேண்டி புறப்பட்டோம். புறப்பட்டு ஊரை விட்டு வெளியேறுகின்ற பொழுது எங்களை முன்னோக்கி ஒருவர் அவரது ஒட்டகத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து, அதோ வரக்கூடியவர் உங்களை நாடித்தான் வருகின்றார் போல் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த மனிதர் எங்களிடத்தில் வந்து எங்களுக்கு சலாம் சொன்னார். அவருடைய சலாத்துக்கு நாம் பதில் சொன்னோம். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து, நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் விட்டுவிட்டுத்தான் நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து, நீர் எதனை நாடி இங்கே வந்தீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது நபி அவர்கள், அந்த காரியம் நிறைவேறிவிட்டது, நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னார்கள். சொன்ன பொழுது அந்த மனிதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நபி அவர்களே, எனக்கு ஈமானை பற்றி நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனென்றும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் நீ சாட்சி கூறுவதுடன் 5 நேரம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும்,
ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனை கேட்ட உடனே அந்த மனிதர், அந்த சஹாபி, நபி அவர்களே, நான் இதனை ஏற்றுக்கொண்டேன், நான் விசுவாசம் கொண்டேன், உண்மைப்படுத்தி விட்டேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் செல்லுகின்ற பொழுது அவருடைய ஒட்டகத்தின் கால் ஒரு எலியின் பொந்துக்குள் நுழைந்து அப்படியே ஒட்டகம் சருகி அவர் கீழே விழுந்து மரணித்து விட்டார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அந்த மனிதரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மனிதரிடம் சென்று அவரை எழுப்பாட்டினார்கள். ஆனால் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நபி அவர்களே, அவர் மரணித்து விட்டார் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அவரை விட்டுவிடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பின்பு அந்த 2 சஹாபாக்களையும் பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் நான் அவரை விட்டுவிடும்படி சொன்னேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அந்த மனிதருடைய வாயிலே 2 வானவர்கள் சுவர்க்கத்தின் பல வகைகளை கொண்டு அவருக்கு உணவூட்டுவதை நான் பார்த்தேன், அதனால் தான் அவரை விட்டுவிடும்படி சொன்னேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் பட்டணியினால், பசியினால் மரணித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன ஒரு மனிதர்களில் ஒருவராக நான் இவரை பார்க்கின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் விசுவாசம் கொண்டு அவர்களுடைய விசுவாசத்தில் அநியாயம் கலக்காது, அதாவது இணை வைக்காது இருக்கிறார்களோ அவர்களுக்கு உலாஇக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்ற வசனத்துக்கு சொந்தக்காரராக இவர் மாறிவிட்டார் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அந்த சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் அவரை எடுத்து குளிப்பாட்டி கஃனிட்டு மற்ற கடமைகளை செய்து கபரடியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரின் ஓரமாக நின்று கொண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அவருக்கு கபரிலே உட்குழியை தோண்டுங்கள், அந்த உட்குழிதான் எங்களுக்குரியது, மற்றது எங்களுக்குரியது அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது கபருக்குள்ளே ஒரு சின்ன குழி ஒன்று தோண்டுவார்கள் மையத்தை வைப்பதற்காக. ஆனால் காஃபிர்கள் எவ்வாறு செய்வார்கள் என்று சொன்னால் மேலே உள்ள பகுதியை கட்டுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அது எங்களுக்குரியதல்ல, உட்குழிதான் எங்களுக்குரியது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் சிறிய ஒரு அமலை செய்தார், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மிகப்பெரிய கூலியை வழங்கிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த சம்பவத்தின் முழுமையாக படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த சம்பவத்தில் பெறக்கூடிய படிப்பினைகளில் ஒன்றுதான், அந்த மனிதர் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு ஈருலக வெற்றிக்காக வேண்டி, மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காக வேண்டி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எங்களுக்கு மத்தியிலே எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாம் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு கூட அந்த சுன்னாக்களை நாம் விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு குற்றத்துக்குரியவர்கள் என்பதை பாருங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு பிரயோசனமாக இருக்கிறது. அடுத்த பயன் என்னவென்று சொன்னால், அந்த மனிதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள்.
நபி அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்த உடனே அந்த மனிதர் நபி அவர்களே எனக்கு பணம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், பட்டம் பதவி வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. அவர் கேட்டது மறுமைக்கு தேவையான ஒரு வணக்கத்தை தான் கேட்டார். என்ன சொன்னார்? நபி அவர்களே எனக்கு ஈமானை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே கூறிய அந்த 5 கடமைகளையும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தது? நான் இந்த பயணம் மூலமாக மறுமைக்கு தேவையான அந்த கட்டுச்சாதனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய முழு நோக்கம் என்பதை அவர் சொல்லி ஈமானை கற்றுக்கொண்டார். ஆனால் கற்றுக்கொண்டு அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் கொஞ்சம் சற்று அடி வைக்கின்ற பொழுதே அவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விடுகிறது. எனவே இறுதி கட்டத்தில் அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மறுமைக்கு தேவையான அந்த விடயத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை எங்களுக்கு சொன்னால் அந்த சஹாபி எவ்வாறு நான் ஏற்றுக்கொண்டேன், உண்மைப்படுத்தினேன் என்று சொல்லி இஸ்லாத்தில் மரணித்தாரோ அதே போன்று நாம் எந்தவித சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது. மேற்கத்தியவாதிகள் குர்ஆன் ஹதீஸிலே சந்தேகங்களை ஏற்படுத்தி எங்களை சல்லாபப்படுத்தி விட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் எங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. அந்த மனிதர் ஏற்றுக்கொண்டார், மரணித்தார், மரணித்தவுடனே சுவர்க்கம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிளவுகளுக்கு உம்மை நீதிபதியாக எடுத்து நீ அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பிலே அவர்கள் எந்தவிதமான சந்தேகமும் கொள்ளாமல் ஏற்று முழுமையாக கட்டுப்படும் வரை அவர் உண்மையாக விசுவாசம் கொண்டவராக மாட்டார் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லி இருந்தால், அதில் விசுவாசியாக இருந்தால், முஃமினாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால் சந்தேகமின்றி அதனை முழுமையாக ஏற்று செயல்படக்கூடியவராக இருப்பார். எனவே நாம் எப்பொழுதும் எந்த காரியங்களை செய்கின்ற பொழுதும், எந்த வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். அதே போன்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் அதனை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வின் தூதரை விட நாம் அந்த காரியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவே கூடாது. எல்லா விடயங்களிலும் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் தான் முற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுத்திருந்தும் கூட அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நான் நாளைக்கு செய்வேன், நாளை அன்றைக்கு செய்வேன், அடுத்த மாதம் செய்வேன், அடுத்த வருடம் செய்வேன் என்று அவர்கள் பிற்படுத்துகின்றார்கள். இந்த சஹாபியை நாம் பார்க்கின்றோம். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அமல் செய்வதை கேட்டு அமல் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அடுத்த வினாடியில் அவருடைய உயிர் பிரியப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள்தான் நாளை செய்வேன், நாளை அண்டை செய்வேன் என்று நல்ல விடயங்களை பிற்படுத்துவார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரையில், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், தர்ஹும் யகுலு வ யதமத்தஉ, நபியே நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் சாப்பிடட்டும், இன்னும் இன்பம் பாராட்டட்டும், வயுல்ஹிஹுமுல் அமல், அதே போன்று வீண் ஆசைகளில் அவர்கள் மூழ்கி கிடக்கட்டும், பராமுகமாக இருக்கட்டும், ஃபஸௌஃப யஅலமூன், பிறகு அவர்களுக்கு தெரியும், அதனுடைய விளைவு என்னவென்பதை பிறகு அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பற்றி சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எப்பொழுது
எங்களுடைய மரணம் வரும் என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. நாம் ஒரு எட்டு எடுத்து வைப்பதற்கு முன்னால் எங்களுடைய மரணம் வந்துவிடலாம். கொத்பாவில் சொல்லப்படாத ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அது இந்த வாரம் நடந்த என்பதற்காக வேண்டி ஜித்தாவிலிருந்து ஒரு சகோதரர் நாட்டுக்கு வருகிறார். எதற்காக? தன்னுடைய சகோதரனின் பிள்ளைக்கு திருமணம். அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் அங்கே விடுமுறைக்கு வந்து மறுபடி அவருடன் செல்வதற்காக வேண்டி அவரும் வருகிறார். வந்து ஃப்ளைட்டிலிருந்து தன்னுடைய சகோதரருக்கு கோல் எடுக்கிறார், நான் வந்து விட்டேன் என்று சொல்லி. சகோதரரும் ஏர்போர்ட்டில் இருக்கிறார். அடுத்தது சகோதரனுக்கு கோல் வருகிறது, உங்களுடைய இவர் மரணித்து விட்டார், அந்த இடத்தில் ஏர்போர்ட்டில் மரணித்து விட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்து விட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் என்பது எப்பொழுது வரும் என்பதை எங்களால் சொல்ல முடியாது. அது பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாரையும் விட்டு வைக்காத ஒன்றுதான் மரணம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வலி குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது. ஃபைதா ஜாஅ அஜலுஹும், அவர்களது காலக்கெடு வந்து விட்டதென்று சொன்னால் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவர்கள் ஒரு வினாடி பொழுதும் கூட முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள், உடனடியாக ரூஹு போய்விடும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா எங்களுக்கு சொல்லப்படுகின்ற பொழுது அதை நாம் மிகவும் ஆர்வமாக ஏற்று அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த சம்பவத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த ஹதீஸிலே வந்த இன்னும் ஒரு அறிவிப்பு தான், இவர் கொஞ்சமாக அமல் செய்தார், அதிகமான கூலியை பெற்றுவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சிறிய நல்ல காரியத்தை செய்வதற்கு வாய்ப்பு தந்தாலும் கூட நாம் அதனை இழிவாக கருதக்கூடாது, அதை பெரிதாக நினைத்து செய்ய வேண்டும். அதற்குரிய கூலி என்னவென்பதை எங்களால் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறிய சிறிய அமல்களை செய்தவர்களுக்கெல்லாம் சுவர்க்கத்தை கூலியாக கொடுத்த சம்பவங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு காஃபிர் வருகிறார். எப்படி? கவச ஆடை அணிந்தவராக வருகிறார். இதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தத்திலே உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகிறார். வந்தவர் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார், நபி அவர்களே, நான் யுத்தம் செய்யவா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் யுத்தம் செய்யவா என்று கேட்கிறார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அதற்கு பின்பு யுத்தம் செய் என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்று யுத்த களத்தில் நுழைந்து யுத்தம் செய்து அவர் கொல்லப்படும் அளவுக்கு யுத்தம் செய்து அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அமில கலீலன் வ உஜிர கசீரன், சிறிய அமல் செய்து கொஞ்சமான அமலை செய்து அதிகமான கூலியை பெற்றுவிட்டார் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, சின்ன அமல் என்று நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அல்லாஹ் நமக்கு அமல்களை ஏற்பாடு செய்து தருகின்றானோ அதனை நாம் அற்பமாக மதிக்காது அழகாக செய்து முடிக்க வேண்டும். அதே போன்று முஸ்லிமிலே பதிவாகியுள்ள இன்னும் ஒரு செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு கடுமையான தாகம் ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் பக்கத்திலே இருந்த ஒரு கிணற்றில் இறங்கி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார். தண்ணீரை எடுத்து குடித்து தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார். வெளியிலே வருகின்ற பொழுது பார்க்கிறார், ஒரு நாய் ஒன்று தன்னுடைய நாவை வெளியே போட்டுக்கொண்டு
தாகம் தாங்க முடியாமல் ஈரமண்ணை நக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அப்பொழுது அவர் உணர்கிறார், நான் எவ்வளவு தாகத்தினால் கஷ்டப்பட்டேனோ அதே போன்றுதான் இந்த நாயும் கஷ்டப்படுகிறது என்று சொல்லி தன்னுடைய காலுறையை அப்படியே கலட்டி அதில் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினார். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய அமலை ஏற்று அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், சிறிய ஒரு அமல். இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது சஹாபாக்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நபி அவர்களே, மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு நாம் இவ்வாறு உதவி செய்தாலும் இவ்வளவு பெரிய கூலி கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உயிருள்ள ஒவ்வொரு பிராணிக்கும் நீங்கள் உதவி செய்தால் இப்படியான கூலி கிடைக்கும் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மிருகங்களுக்கு உதவி செய்தாலே இப்படி நன்மை என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஆறறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களை நாம் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் கூட பெரிய செய்தியாக, உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் தீங்கு செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். எனவே உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், இதையும் தாண்டி மனிதர்கள் தீங்கிழைக்கப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள், வெட்டப்படுகின்றார்கள். எனவே நாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த சிறிய வணக்கங்களை செய்தாவது பெரிய கூலிகளை அடைந்து மறும நாளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.